என்ன காந்தி இறந்து விட்டாரா? மோடி திடீரென்று கச்சத்தீவை பற்றி பேசுவது என்ன காந்தி இறந்து விட்டாரா என்று கேட்பது போல் இருக்கிறது என்று. அன்பு தமிழ் சொந்தங்களை, அருமை உடன் பிறந்தார்களே, ஆழ்ந்து சிந்தியுங்கள். இப்போதான் கனவில் இருந்து விழித்திருக்கிறார்கள். 1974 ஒப்பந்தம் போட்டு 76 கொடுக்கப்பட்ட கச்சத்தீவு இப்போதுதான் அவர்கள் எப்படி ஆட்சியை போட்டு தம்பி அண்ணாமலை அவர்கள் எடுத்து கொடுத்தாராம். இவர் இவ்வளவு நாள் எங்கே போய் படுத்தாராம்? பதில். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? இந்த ஆட்சியை போட்டார்ல ஐயா, அதே மாதிரி கச்சத்தீவுக்கு ஒரு ஆட்சியை போட்டு தம்பி அண்ணாமலை எடுத்தர சொல்லுங்க. மேகதாது அணைக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுத்தர சொல்லுங்க. ஈழ படுகொலைக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுக்க சொல்லுங்க. அப்படி ஐயா குஜராத் கலவரத்துல ஒரு ஆட்சியை, மணிப்பூர் கலவரத்துக்கு ஒரு ஆட்சியை போட்டு எடுத்தர சொல்லுங்க. நாங்க அவர் சொல்றாரு, ஐயா இந்த கச்சத்தீவை இப்படி பண்ணிடுச்சு காங்கிரஸ் பார்த்து ஒவ்வொரு இந்தியனும் கொதித்து போயிருக்கிறான். கட்டாயமா கொதிப்பான்ல. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கிட்ட நாடு மக்களின் சிக்கிக்கிட்டமே நினைத்து ஒவ்வொரு இந்தியனும் கொதித்து போயிருக்கிறான். எப்படி இருக்கு? நாங்களும் தான் கொதித்து போயிருக்கிறோம். குஜராத் கலவரத்தையும் மணிப்பூர் கலவரத்தையும் நானும் என் தம்பிகளும் ஆட்சியை போட்டு எடுத்து பார்த்தோம். உண்மையிலேயே ஒவ்வொரு தமிழ் மகனும் கொதித்து போயிருக்கிறோம். உங்களை துரத்தி இந்த தேர்தலிலே விரட்டுவது என்ன கொடுமை? இத்தனை காலம் கழித்து இப்போது கச்சத்தீவை பற்றி பேசுகிறார்கள். 10 ஆண்டு காலம் பல முறை வந்தார். 840 மீனவன் கொல்லப்பட்டிருக்கிறான். அப்போது வராத கச்சத்தீவின் பற்று தாமரை கடற்தாமரை மாநாடு போட்டார்கள். அப்போது வராத பற்று இப்போது வருகிறது. எப்போது? இன்னும் 10 நாளில் தேர்தல் வாக்குப்பதிவு வருகிறது. காரணம் இந்த எளிய மகன்தான். கச்சத்தீவு பரப்புரை தொடங்கிய நாளிலிருந்து தொடர்ச்சியாக கச்சத்தீவை பற்றி பேசுகிறான் சீமான். அது தேர்தலில் ஒரு பெரிய ஒரு பொருளாக பேசப்படுகிறது. அதனால் நாமும் அதை பேசுவோம். என்னை பிஜேபியின் பி டீம் சொன்ன பெருமக்களே, நல்லா கவனிங்க. என்னோட பி டீம் தான் பிஜேபி என்பதை நீங்கள் நன்கு கவனித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் வேல் வெற்றிவேல் என்று முருகன் என் முப்பாட்டன் என்று தூக்கினேன். ஏனென்றால் சிவனை பாட 63 நாயன்மார்கள், தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் இருந்தது. என் பாட்டனுக்கு ஒன்றுமில்லை. என்னுடைய தமிழ்துறை பேராசிரியர் தோ பரமசிவம் அவர்களுடைய மாணவன் நான். எனக்கு கற்பித்தது சிவனுக்கு மூத்தவனடா முருகன். சிவன் காலம் வேறு, முருகன் காலம் வேறு என்னை படிப்பித்தார். அந்த முருகன் மார்க்கெட்டிழந்த நடிகன் போல இருந்தான். திருமுருகாற்றுப்படை நக்கீர பெருமானார் பாடியதை தவிர வேறு பாக்கவில்லை. வந்தான் அருணகிரிநாதன், ஐயோ என் பாட்டன் எவனும் பாடாது அவனை மறந்து போகிறார்கள் என்று பாடினான் திருப்புகழ், பக்தி திருமுத்து திருநகை என்று. அப்போதான் என் பாட்டன் முருகனா தமிழ் இறையா என்று எல்லோரும் தேடினான். மங்கினான். ஐயப்பனுக்கு திருப்பதிக்கு இருந்த புகழில் இருந்து மங்கினான். எழுந்தேன் அவன் பேரன். வேல் வெற்றிவேல் முருகன் எனது முப்பாட்டன், திருமுருக பெருவிழா என்று வேலைக்கு கிளம்பி பார்த்தான் பிஜேபி. எதற்கு இவன் எப்படி தனி மனிதனாக 7 விழுக்காடு வாக்கை எப்படி தொட்டான்? முருகனை தொட்டான். நீனும் தொடு. வேலு நாச்சியாரை பற்றி பேசுகிறான், நீனும் பேசு. தீரன் சின்னமலை பேசுகிறான், நீனும் பேசு. உண்மையிலே பேரம் பேசுறதுக்கு நீ சோரம் பேசுறதுக்கு வித்தியாசம் இல்லையா?